ஓவிய வணக்கம். உலக நாடுகள் மத்தியில் தற்போது பரவலாக பேசப்படக்கூடிய ஒன்றுதான் எல் நினோ. பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த அச்சம் உலக நாடுகள் மத்தியில் பரவலாக உள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் வருகின்ற மாதங்களில் இது அதிவேகமாக தீவிரமடைந்து உலக அளவில் வெப்ப அலைகள், வறட்சி, அதீத மழைப்பொழிவு போன்ற தீவிர வானிலை நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்று உலக வானிலை அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பூமத்திய ரேகையை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரிப்பதே தான் எல் நினோ என்று சொல்லப்படுகிறது. அதாவது தற்போதைய இந்த மாதம் நடப்பு ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் இது அதிவேகமாக வளர்ச்சியடைந்து தீவிர எல் நினோவாக, அதாவது சூப்பர் எல் நினோவாக மாறும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பசிபிக் கடலினுடைய முக்கிய பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வட மற்றும் தென் துருவங்களுக்கு இடைப்பட்ட பெரும்பாலான நிலப்பரப்புகளில் வெப்பநிலை இயல்பை விட மிக அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல் நினோவின் தாக்கத்தால் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலகட்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் இயல்பை விட குறைவான மழை பொழிவுதான் இருக்கும் என்றும், இதே போன்று ஆஸ்திரேலியாவின் பெரும்பகுதி, ஆப்பிரிக்காவினுடைய முக்கியமான பகுதிகள் மற்றும் மத்திய அமெரிக்காவுடைய சில பகுதிகளிலும் பருவமழை பெருமளவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு நேர்மாறாக மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகள், தெற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவினுடைய தென்மேற்கு பகுதிகள் இயல்பான அளவை விட மிக அதிக மழைப்பொழிவு இருக்கும். அதாவது எங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்குமோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்காது. வறட்சி, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மழைப்பொழிவு இல்லாத இடங்களில் மழைப்பொழிவு அதி தீவிரமாக இருக்கும். இதுதான் இந்த எல் நினோ ஏற்படுத்த போகிற மிக முக்கியமான மாற்றம். திடீர் வெள்ளப்பெருக்கு உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இதற்கு முன்பாக 1876 ஆண்டு 1.8 டிகிரி அளவுக்கு உயர்ந்த சூப்பர் எல் உலகத்தை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சம் அப்போதைய சென்னை மாகாணத்தில் கூட லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள் என்று வரலாற்று நிகழ்வு உள்ளது. தற்போது அதே போன்ற ஒரு சூப்பர் எல் நினோ உருவாக 96% வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்காவினுடைய NOAA என்ற அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு 1876 ஏற்பட்ட சூப்பர் எல் நினோ போன்று தற்போது ஏற்பட்டால் மிக பெரிய அளவிலான அசம்பாவிதம், உயிரிழப்பு இருக்கும் என்றும் ஒரு அச்சம் பரவலாக இருக்கின்றது. இதனால் கணிக்க முடியாத வறட்சியும், மறுபுறம் கடலோர மாவட்டங்களான சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடியில் திடீர் பெருவெள்ளமும் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு தொடர்பாக மத்திய அரசும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதில் இந்தியாவில் எல் நினோ தாக்கம் காரணமாக பருவமழை இயல்பை விட குறையும் என்றும், கடுமையான வெப்ப அலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் உலக வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதியில் சூப்பர் எல் நினோ உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதால் நீர்நிலைகள் அனைத்தும் நீர் இருப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள், விவசாயம் சார்ந்த முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய மத்திய அரசும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சூப்பர் எல் நினோ மாற்றத்தால் அதிக கனமழை ஆபத்து இருப்பதாக பல்வேறு உலக நாடுகள், குறிப்பாக பெரு போன்ற நாடுகள் எல்லாம் அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்து என்ன பாதிப்பு என்றால், இன்று வரை இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக தான் இருக்கின்றது. நீர்நிலைகளில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்து வருகிறது. குறிப்பாக மேட்டூர், முல்லை பெரியாறு போன்ற அணைகள் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் மேட்டூர், முல்லை பெரியாறு, பவானிசாகர், அமராவதி போன்ற முக்கிய நீர்நிலைகள் இந்த ஆண்டு நிரம்புவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே வருகின்ற கோடையில் வறட்சி, குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க தற்போது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதே போன்று இந்த சூப்பர் எல் நினோ பருவமழை காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு 2027 ஆண்டு கோடை வெப்ப அலை வறட்சியை எதிர்கொள்ள தமிழக அரசு உடனடியாக நீர் மேலாண்மை குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல் நினோ, சூப்பர் எல் நினோ மற்றும் எல் நினோ தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையும் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார்கள். அதில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வெளியிட்டிருக்கூடிய அந்த அவசர எச்சரிக்கையில், அனைவருக்கும் ஒரு ஆரம்பகால எச்சரிக்கை என்ற திட்டத்தின் கீழ் எல் நினோ போன்ற தீவிர இயற்கை நிகழ்வுகளில் இருந்து மிகவும் பாதிக்கப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வரக்கூடிய அடுத்த சில மாதங்கள் நாம் எல் நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசினுடைய வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றி அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு தெரிய வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஓவியா.